Hi friends, welcome to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கொப்பரை தேங்காயில ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் பண்ண போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தறலாம். நான் ஒரு சின்ன சைஸ் கொப்பரை தேங்காவை ரெண்டா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது 100 கிராம் அளவுக்கு கம்மியா வெல்லம் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு நெய், 2 ஏலக்காய் தட்டி எடுத்துர்க்கேன். ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். இப்போ இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்தலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொப்பரை தேங்காயை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கொப்பரை தேங்காவை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து காப்பர், டயட்ரி ஃபைபர், ப்ரோட்டீன்ஸ், மெக்னீஷியம், மினரல்ஸ்ன்ற எக்கச்சக்க சத்துக்கள் வந்து இந்த கொப்பரை தேங்காயில் இருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பொதுவாக கொப்பரை தேங்காவை யூஸ் பண்ணவே மாட்டோம். இது மாதிரி ரெசிபி செய்கிறப்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துடுறேன், தண்ணி எதுவுமே விடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். நான் சின்ன சைஸ் கொப்பரைன்றதுனால இந்த வெல்லம் எடுத்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கும் கம்மியாக நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா எப்படியும் டஸ்ட்டு, கல் ஏதாச்சும் இதில் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ண வெள்ளைப்பாக நான் திரும்ப இதில் ஊற்றிடுறேன். இது நல்லா திக்னஸாக வரணும். இதுக்கு எந்த பாகு பதம் எதுவுமே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த டைமில் நான் தேங்காவை ஆட் பண்ணிடுறேன். இது கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்க வந்து இந்த கொப்பரை தேங்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை அதிகரிக்க செய்கிறதுக்கு முக்கிய பங்கு இந்த கொப்பரை தேங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முன்னத்துக்கு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் ஏலக்காய் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அனிமிக்கா ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறப்ப க்யூர் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன் பாருங்கள். இது நல்லா இன்னும் திரண்டு வரணும் ஒன்று போல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முன்னதைக்கு திக்னஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயும் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் இதை. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சமாக. கொப்பரை தேங்காயிலே ஏற்கனவே எண்ணெய் விடும். இந்த நெய் விடுறப்ப அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த நெய் உருகி நல்லா அதோட செட் ஆகிற மாதிரி. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இன்னொரு கடாயில் நெய் ஆட் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இது கூட நான் முந்திரி பருப்பையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இது லைட்டாக செவந்து வர விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெல்லமும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொப்பரை தேங்காயில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்ப இதை வந்து அடிக்கடி நம்ம இது மாதிரி ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது இது. உங்களுக்கு அந்த கொப்பரை தேங்காய் ஸ்மெல்லே வராது இது மாதிரி நம்ம வெல்லம் ஆட் பண்ணி செய்கிறப்ப. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொப்பரை தேங்காயில் ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.